வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமரின் கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 17வது தவணை தொகையை விடுவித்தார் நரேந்திர மோடி. 20,000 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் 9.26 கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என தகவல். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களை வலுவான தூண்களாக பார்க்கிறேன். வாரணாசி விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பள்ளி கல்லூரிகளில் சாதிய வன்முறைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை தமிழக அரசிடம் தாக்கல் செய்தார் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நெற்றியில் விபூதி, குங்குமம் வைக்கக்கூடாது, கைகளில் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது எனவும் பரிந்துரை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் சாதி பெயர்கள் இடம் பெற்ற பின் அவற்றை நீக்க வேண்டும். புதிதாக தொடங்கப்படும் தனியார் பள்ளிகளுக்கு சாதிய பெயர்கள் இணைத்து சூட்டக்கூடாது எனவும் சந்துரு தலைமையிலான ஒருநபர் குழு பரிந்துரை. பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் காவிமயமாக்கல் முயற்சி நடைபெறுவதாக எழுந்து வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும். மாணவர்களின் சாதி பெயர்களை வருகை பதிவேடுகளில் குறிப்பிடக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு போக்குவரத்து துறை எச்சரிக்கை. பிற மாநில எண்கள் கொண்ட ஆம்னி பேருந்துகளை மறுபதிவு செய்யும் நடைமுறையை எளிமையாக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் கோரிக்கை. பிற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இனி இயக்கப் போவதில்லை. பயணிகளுக்கு மாற்று பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் விளக்கம். மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருப்பது கட்டாயம் என்ற நிலையில் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை திமுக அரசு முடக்க நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திட்டமிட்டு குடும்ப கேபிள் நிறுவனங்களுக்கு ஆதரவாக திமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை மாநிலங்கள் எப்போது ஏற்றுக்கொள்கிறதோ அப்போது நடத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை வரும் ஜூலை மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு. பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சத்துணவு திட்டத்தில் முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளன்று மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க ஆணை வெளியீடு. 2024-2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு. நாட்டுப்புற கலைஞர்களுக்கான பயண கட்டண சலுகைகளை எந்த தொய்வுமின்றி முறையாக வழங்க வேண்டும். திண்டுக்கல்லில் நாட்டுப்புற கலைஞர் பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட நிலையில் அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. தமிழக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். காவல் ஆய்வாளர் சத்யசீலா ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 22ஆம் தேதி நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் கார் மோதி இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆந்திர மாநில எம்பியின் மகள் கைது. விசாரணைக்கு பின் ஜாமீனில் விடுவித்தது காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் ரயில் மீது ஏறி நின்று ரீல் செய்த இளைஞர் பலி. மின்சார கம்பியில் உடல் உரசிய நிலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சோகம். திருப்பூரில் ஆம்புலன்ஸ் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் தாக்குதலுக்குள்ளான ஓட்டுநர் பலி. கத்தியால் முகத்தில் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்காசி பகுதியில் சமையல் மாஸ்டரை கடுமையாக தாக்கிய போதை கும்பல். வீடு புகுந்து கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 4 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். பீகாரின் அராரியாவில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் திறப்பு விழாவுக்கு முன்பே இடிந்து விழுந்து விபத்து. ஒப்பந்ததாரரின் அலட்சியத்தால் விபத்து நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு. நமது வரலாற்றில் இன்று இன்னொரு அத்தியாயம் தொடங்குகிறது. யூரோ கால்பந்து போட்டி விளையாட உள்ள நிலையில் போர்ச்சுகல் கேப்டன் ரொனால்டோ எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கிச் சுடுதல் வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தகுதி. ஆடவர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தகுதி பெற்றிருப்பதாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கம் அறிவிப்பு.